ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு குட்டி டிவோஷனல் ட்ரிப் போனோம். எங்கே அப்படின்னா எங்களோட பிளான் ராமேஸ்வரம் போயிட்டு அப்படியே திருச்செந்தூர் போயிட்டு பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கணும். அது பார்த்தா அன்பிளான்டாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா குற்றாலமும் போயிட்டு வந்தோம். குற்றாலம் பாபநாசம் போயிட்டு வந்தோம். இந்த வீடியோவில் திருச்செந்தூர் வரைக்கும் இருக்கும், பாருங்கள். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே ஒரு 12 o'clock மேலே ஆயிடுச்சு. இவங்க 2 பேரையும் பின்னாடி தள்ளிட்டு நாங்கள் 3 பேர் இங்கே உட்காந்துட்டோம். மகி பாப்போ அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஜாலியாக மாறிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு என்னங்க, எங்கே வேணா உட்காந்துப்பாங்க. திடீர்னு பார்த்தா எதிர்பாராத விதத்தில் ஒரு சடன் பிரேக். அது எங்களால் மறக்கவே முடியாது. என்னன்னு பார்த்தா பாம்பன் பாலம் ரீச் ஆகிட்டோம். ஒரு 3-4 இருக்கும்னு நினைக்கிறேன். 3:30 ரீச் ஆகிறப்போ அப்போ இந்த ட்ரெயின் போகிறத பார்க்குறப்போ ரொம்ப 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 அழகாக இருந்தது. அப்படியே பொறுமையாக போச்சு. நாங்கள் நல்லா அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நின்று என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்புனோம். மணி 3:30 ராமேஸ்வரம் ட்ரெயின். ஓல்டஸ்ட் பிரிட்ஜ் இந்தியாவில் இதுவும் ஒன்று. சுத்தமாக ஓல்டஸ்ட் பிரிட்ஜ் இன் இந்தியா, அதில் இதுவும் ஒன்று. எப்படி இருக்கு பாருங்க. அங்கே பாரு, அங்கே காட்டு. மணி 3:30. மணி 3:30. அந்த ட்ரெயின்லேயும் எல்லாருமே முடிச்சு தான் இருக்காங்க. அப்படியே பொறுமையாக போகுது. ஸ்பீடான அப்படியே பொறுமையாக. செல்லு பத்திரம் நோத்து 4 பேர் வாயிலேருந்து சொல்லிட்டாங்க. நோத்து இந்த மடியில் தான் தூங்கிக்கிட்டு இருந்தான். ட்ரெயின் பார்க்குறதுக்காக அத்தை மடியில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம். Hey, hey, give it. Give it. Give it. Give it. Give it. மூஞ்ச காட்டுங்க. எங்கே வந்தீங்க? அப்போ எங்கே வந்தீங்க? இங்கே பாருங்க.
நெக்ஸ்ட் தனுஷ்கோடி வந்தோம். அங்கே வந்துட்டு பார்த்தோம், வேடிக்கை பார்த்தோம் நிறையா. அவங்க அப்பாவுக்கு பழம் பத்தி முத்திட்டு எங்கே ராமேஸ்வரத்தில் நல்லா கூட்டம், நல்ல வெயில். ஆனால் ஆக்சுவலாக 12 மணி உச்சி வெயிலுன்னு சொல்கிற மாதிரி வெயில். அப்படியே நின்றுட்டு வாங்க வாங்கன்னு போங்க. நீங்க போங்க. பைனாப்பிள் இருக்காங்க, இருக்குன்னு அங்க பாரு. அப்பா என்னமோ வாங்கிட்டு வந்துருக்கு பாரு. அங்க பாரு, இத பாரு. பைனாப்பிள் வேணுமா? இருக்குது. எங்கே போகிறீங்க? நம்ம தனுஷ்கோடி இருக்குல்ல, அங்கே வந்து சும்மா பீச் ஆக்டிவிட்டீஸ் வந்து பைக் ரைடிங். இப்போ வந்து சத்யா வந்து பைக் ரைடிங் பண்ண போகுது. அங்கே போயிட்டு எவ்வளோ தெரியுமா? 100 ருபீஸு ஒரு ரவுண்டு. ஒரு பவுண்ட்ரி லைன் வச்சுருக்காங்க. அந்த பவுண்ட்ரி லைனுக்குள்ளே அதை சுற்றிட்டு வரணும். அந்த பவுண்ட்ரி லைன் வந்து டயரில் தான் வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது, பரவாயில்ல, விளாட்லாம். 100 ருபீஸ்க்கு ஓகே தான். போக முடியாது, டபுள்ஸ் போக முடியாது தான். பெரியவங்க போக முடியாது, குழந்தைங்கள வேணா வச்சுக்கலாம். டாடா சொல்லுங்க அப்பாவுக்கு. பாய் சொல்லுங்க. பாய். போட்டோ எடுத்தீங்களாங்க? விட்டா நின்றுமா? திருப்ப எப்படி போ போ. எங்க போறா? 100 ரூபா வேஸ்ட் ஆயிடுச்சு. திருப்பு நல்லா ஸ்ட்ராங்கா திருப்புதா.
காலை காலை உனக்கு பயப்படு. நான் எப்படி பண்ணேன்? பயப்படாத, உழுவாது. 4 வீல் இருக்குதா போல. நான் எப்படி பண்ணேன்? காலை தூக்குதா. ஐர்ல போங்க வந்துருவா. பயமா இருக்கா? நான் பிள்ளை வச்சு நான் போய்ட்டு இந்த அந்த எருமை மாடுக்கு பயமா இருக்கான், அதனால இவங்க போக போறாங்க. இந்தாங்க. ஐயா ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா. நல்லா இருந்துச்சு இது போகிறதுக்கு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஜாலியாக இருந்தது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அந்த மணலில் இது பண்ணுறதுக்கு, ரைஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னு பண்ணோம். நல்லா இருந்துச்சு. வேறு எந்த கேமுமே இங்கே இல்லை, இது மட்டும்தான் புதுசாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ கூட இது இல்லை, இப்போ தான் இருக்குது இது. அவங்க வராங்க பின்னாடி. ஹாய் போமா 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 வாங்க வாங்க இறங்குங்க. அவ்வளோதான், ஒரு ரவுண்டு தான். வாங்க 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 பார்த்து. போலீஸ்கார் பொண்டாட்டியா இருந்துட்டு ஏன் இப்படி பயப்படுற? நீ ஓடுறீங்களா? என்ன வண்டியா? 2 பேரும் இப்படியே உட்காந்து நண்டு நான் இருக்கு. இதுக்குள்ள நண்டு வளர்க்குறாங்க போல. இங்க மேல தண்ணியே இல்லாம ஒண்ணு நிக்குது. எங்கடா அது? இந்த இருக்கு. ஏசி புத்தலையாடா? உட்காரு உட்காரு உட்காரு. திரும்பு திரும்புங்க, கீழே உட்காருங்க, திரும்புங்க. என்ன இருந்துச்சு அங்க? மொட்டடி வாடி. அடுத்து வந்துட்டு அப்துல் கலாமோட நினைவிடத்துக்கு வந்தோம். ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் பார்த்துட்டேன் இதை, இப்போ இவங்களுக்காக வந்தோம். இதுவே அழகாக இருக்குல்ல. ஆஃப்டர்நூன் லஞ்ச். சூப்பராக இருக்குது இதோட செட்டப்பு. பாப்புக்கு ரொம்ப பிடிச்சது. சாப்பிட்டு வந்து விளையாடுவோம்டா. ஓகே கடிக்க போதுடி இப்ப.
இவங்க யாருன்னு தெரியுதா? பார்த்தாலே தெரியல. கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க. போனால் போதுன்னு விட்டுருவோம். வாங்க. வாங்க வாங்க. பாப்பே பாப்பே மொட்டை அடிக்க போகிறோமா? எங்கே அடிக்க போகிறோம்? மொட்டை எங்கடா அடிக்க போகிறோம்? மொட்டை எங்கே அடிக்கணும் பாப்பாவுக்கு? அங்கே அடிக்கணுமா? 2 கையாலையும் காமிடா. அங்கே அடிக்கணுமா? அழுவாம இருப்பியாடா? சிரிச்சு காட்டுறா, ஈ காட்டுறா, நல்லா காட்டுறா, ஈ காட்டுறா. என்னம்மா? அங்கே நிற்கிறாங்க அவங்க. டோக்கன் நல்ல கியூ, அதனால கியூவில் அவங்கள நிற்க வச்சுட்டு நாங்கள் உட்காந்துட்டோம். நாங்கள் என்ன ஐடியா தெரியுமா பண்ணியிருந்தோம்? 5 பேரா ஆளுக்கு ஒரு இடத்துல நிற்போம். யார் ஃப்ரீயாக வராங்களோ அந்த இடத்துல போய் அடிச்சு போன்ட்டு. எங்கள் மாமா எங்கேயோ இங்கே தான் ஒருத்தர் நின்னாங்க, காணோம் அவங்க. பாப்பா எங்க போறீங்க? பீச்சுக்கு போறான். அவனுக்கு பீச்சு தண்ணி கேம்ஸ்லாம் ரொம்ப 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 பிடிக்கும். அதனால மேடம் வந்து மொட்டை அடிச்சதே மறந்துட்டான். டேய் டேய், மொட்டை அடிச்சது மறந்துட்டு தானே? இப்போ எங்க போற? நீ இறங்க கூடாதான். திருச்செந்தூரில் செம்ம ஆட்டம் பீச்சில். ரொம்ப ரொம்ப ஜாலியாக நல்லா ஃபுல்லாக விளாண்டாச்சு. நல்லா விளாண்டுட்டு வந்தோம். ஜாலியாக இருந்தது. ரெண்டு பேரும் போய் நீந்துங்க போங்க.
தலையில் தண்ணி ஊற்றுறாங்க எங்கள் மாமியார். போதும் போதும். மாமா வேட்டி எப்படி காய்க்க மாமா எப்படி வேட்டி காய்க்கிறான்னு பார்த்தியா இல்லையா? இந்த அருவி யாருக்காவது இருக்குமா? எங்க மாமா எவ்வளவு அழகா வேட்டி காய வைக்கிறாங்க பார்த்தீங்களா இல்லையா? மாமா வேட்டி காயுதா? இல்லை இல்லை இல்லைங்க. மொட்டை மொட்டை வரக்கூடாது. மொட்டை எங்க போறீங்க? ஆழி கிணறுல குளிக்கிறதுக்காக பீச்ல குளிச்சுட்டு. என்ன கிணறு? நாளி கிணறா? இல்லைங்கிறது எங்க அம்மா அதுக்குள்ள நான் பதட்டமாக்கி ஒரே கேள்வி 5 திருப்பி கேட்குறாங்க. அப்பா ஒருத்தவங்க அப்பா ஒருத்தவங்க அப்பா ஒருத்தவங்க. யாரு? பின்னாடி பின்னாடி நான் வெளில வந்துட்டேன். கியூவில் ரஷ்ஷாக இருக்குன்னு அவங்க தூக்கிக்கிட்டு இருக்காங்க. கோயிலுக்குள்ளே சட்டையை போடக்கூடாதுன்னு எங்கள் மாமா ரூம்லேயே சட்டையை கழட்டி வச்சுட்டுட்டாங்க. பொது தரிசனத்தில் போவோன்னு பார்த்தோம். அது எவ்வளோ தூரம் போகுது? ஆக்சுவலாக பாதி வந்துட்டோம், இன்னும் இருக்குது. எப்போ திருச்செந்தூர் வந்தாலும் மறக்காமல் இந்த இடத்துக்கு போயிட்டு வரணும், இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில் பெரியவங்க. அதனால கண்டிப்பாக போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். திருச்செந்தூரில் நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்துட்டு திருச்செந்தூர் அப்படின்னாலே எங்களால் மறக்கவே முடியாது. ஏன்னா கல்யாணம் ஆகி புதுசுலேயுமே வந்துட்டு இதே மாதிரியே ஒரு குட்டி ட்ரிப் வந்திருந்தோம். அப்போயுமே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, ஒரு குட்டி திருப்பம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு கரெக்டான குட்டி திருப்பம் கிடச்சிது. அடுத்த தடவை இப்போ போயிட்டு வந்தப்பையும் குட்டி திருப்பம் கிடச்சிது. நீங்களும் போயிட்டு வாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.